வணக்கம் மாணவர்களே. சிந்திப்பீர் செயல்படுவீர். இது எலெக்ஷனுக்கு மட்டும் இல்ல, லைஃப்லயும் தான். ஸோ நான் ஆல்ரெடி டோல்லினோம். ஸோ எந்த அடையாளத்தோடையும் வாழாதுங்க அப்படின்னு நம்ம கேம்ப்ல இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதாவது நீ ஒரு ஸ்டேட் சாம்பியன், ஒரு இன்டர்நேஷனல் சாம்பியன் அப்படின்னு அந்த அடையாளத்தோட வாழ்ந்த அப்படின்னா நீ அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ண மாட்டேன். ஸோ இது எல்லா லைஃப்லயும் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஐ சே ப்ரௌட்லி சே, அதாவது நான் எந்த நடிகனுக்கும் அடையாளம் இல்லை, இந்த நடிகன் தான் பர்டிகுலரா பிடிக்கணும், எந்த கிரிக்கெட் பிளேயருக்கும் இவனை தான் பர்டிகுலரா பிடிக்கணும், நான் எந்த அடையாளத்தோட வாழல, எந்த அரசியல்லையும் நான் இந்த தலைவர் தான் பிடிக்கணும்னு பர்டிகுலரா வாழல, கராத்தேலையும் இந்த அமைப்பு தான் எனக்கு பிடிக்கணும்னு நான் பர்டிகுலரா வாழல. ஸோ நியூட்ரலா, ஸோ நீங்க எல்லா விஷயத்திலும் நியூட்ரலா, அதாவது நீங்க உங்களுக்குன்னு ஒரு அரசியல்லையோ ஒரு கிரிக்கெட்லயோ நம்ம கராத்தேலையோ நீங்க ஒரு அடையாளத்தோட வாழ்ந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க பண்ற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நீங்க முட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ நீங்க நியூட்ரலா இருந்து பாருங்க, நல்லது பண்றவங்க பின்னாடி மட்டும் இருக்கலாம். நீங்க பர்டிகுலரா ஒரு பர்சனுக்கு நீங்க முட்டு கொடுக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அவன் நல்லது பண்ணாலும் சரி கெட்டது பண்ணாலும் சரி எந்த வேலை பண்ணாலும் அவனுக்கு நீங்க ஜால்ரா அடிக்க வேண்டியிருக்கும். அது முட்டு கொடுக்கறத கிட்ட ஜால்ரான்னு சொல்லலாம். ஸோ இந்த எலெக்ஷனுக்கும் அதே மாதிரி தான். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நம்ம ஸ்டேட்லயும் சரி சென்ட்ரலையும் சரி, ஆல்ரெடி டோல்லினோ நான் எந்த அரசியலும் சாராதவன், எந்த நடிகனையும் சாராதவன், எந்த கிரிக்கெட் பிளேயரை சாராதவன். ஸோ நான் பெருமையோட சொல்லிக்கிறேன், எனக்கு எந்த அரசியல்லையும் சம்பந்தம் கிடையாது. ஆனா நல்ல பர்சனை செலக்ட் பண்ற உரிமை என் கையில இருக்குன்னு நான் சொல்றேன். ஆனால் ஒரு கட்சியை சார்ந்தவங்களால ஒரு தலைவருக்கு முட்டு கொடுக்கறதுனால இதை பண்ண முடியுமா? ஸோ இந்த எலெக்ஷன் வருது, அதாவது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, ஸ்டேட்லயும் சரி சென்ட்ரல்லையும் சரி, அதாவது நீங்க ஆளுங்கட்சி, நீங்க கரெக்டா உங்க வேலையை டியூட்டியை பாத்தீங்க அப்படின்னா நீங்க இன்னைக்கு யூடியூப்பை திறந்தா உங்க விளம்பரம் தான் வருது, ஃபேஸ்புக் போனா உங்க விளம்பரம் தான் வருது, எதை தொட்டாலும் உங்க விளம்பரம் தான் வருது. ஆளுங்கட்சியா இருக்கு, நீங்க எதுக்கு விளம்பரம் பண்ணணும்? நீங்க அதாவது எதிர்கட்சி, சப்போர்ட் கட்சி, சின்ன கட்சி இதெல்லாம் விளம்பரம் பண்ணி ஓட்டு வாங்கலாம். ஆளுங்கட்சி சிறப்பா செயல்பட்டு இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஏன் விளம்பரம் பண்ணணும்? மக்களே திங்க பாவம்.